ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தரப்போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன். இப்போது நீ ஒரே ஒரு முறை முருகா போற்றி என்று சொல்லு. மனம் ஒன்றி இந்த முருகனை அழைத்து விடு. உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத இரக்கங்களையும் ஏற்றி விடுவேன். இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கட்டாயம் தந்து விடுவேன் தங்கமே. ஓம் முருகா போற்றி என்று மனதார ஒரு முறை அழைத்து விடு. இப்போது உன் கலங்கிய கண்களுக்கு அழகிய விடியலை நாளை காண்பிக்கப் போகிறேன். இப்போது இதை நீ கேட்டுத்தான் தூங்கணும். உனக்கு ஒரு செய்தி அல்ல, நாளைய விடியலில் இரட்டிப்பு நற்செய்தி தரப்போகிறேன். உன் முருகனின் ஆறுதல் பதிவை கேட்கிறாயா? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ எப்போது தளர்ந்து போய்விட்டாய். வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய், சோதனைகளை சந்தித்து விட்டாய். என்னிடம் பல வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே, நீ வைத்துள்ள வேண்டுதல்களை 2 நிறைவேற்றி தரப்போகிறேன். முதலில் நான் சொல்வதை கேள். உன் மனதில் ஏற்பட்டுள்ள வலியையும் கோபத்தையும் உன்னுடைய இயலாமையையும் முதலில் விட்டு இழுத்து விடு, ஒழித்து விடு. வேண்டாம், இது இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னை இந்த முருகன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீயும் அறிந்து கொள்ளப் போகிறாய். நாளைய விடியலில் பார், அனைத்தையும் மாறுவதற்குண்டான வழியை காட்டுவேன், தென்படுத்துவேன். என் பிள்ளைகளை எப்போதும் எந்த சூழலிலும் கைவிடவே மாட்டேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் என்னால் ஒரு நொடியில் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் அதற்கான காலகட்டம் என்று இருக்கிறது அல்லவா? கஷ்டங்கள் என்றும் நிரந்தரமல்ல, தெரிஞ்சுக்கோ. அனைத்தையும் என் உதவியோடு கடந்து வரப்போகிறாய். தங்கமே, இந்த நேரத்தில் நான் ஒன்று கேட்கிறேன், பதில் சொல் எனக்கு. உனக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா? முழு நம்பிக்கை. முழு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ. சற்று காத்திரு. உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கி தீயில் வைத்து பொசுக்கி உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். எப்போதும் என் பிள்ளை அழுது கொண்டே உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்போது சொல்கிறேன் கேள். உன் திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வதித்து விட்டேன், எல்லாம் சரியாகிவிடும். நம்பு. இந்த திருச்செந்தூர் முருகனை முழுவதுமாக நம்பு. நம்புகிறாயா என்றுதான் கேட்கிறேன். நம்பினால் உன் எண்ணங்கள் எல்லாம் வலுப்பெற்று நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நம்பிக்கையை மட்டும் இப்போது விட்டுவிடாதே. என் மீது நம்பிக்கையை மட்டும் எப்போது விட்டுவிடாதே. உன்னுடைய பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது. அந்த அதீத நம்பிக்கையே உன் எண்ணங்களை பலிக்க வைக்கும். நிச்சயமாக நிறைவேற்றி தரும். உன் கண்ணீருக்கு இந்த முருகன் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். நான் இருக்கிறேன். உன் முருகன் நான் இருக்கிறேன். உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன். இனி எல்லாம் சுகமாகும். யாம் இருக்க பயமே நின்று உனக்கான முருகனிடம் அனைத்து குறைகளையும் சொல்லி வேண்டுதல்களையும் திரும்ப ஒரு முறை வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. ஒன்றல்ல, உன்னுடைய வேண்டுதலில் 2 நிறைவேற்றப் போகிறேன். சூரியனை கண்ட பனி போல உன் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்படும். நம்பிக்கையோடு இரு. இப்போது இதை கேட்டு தூங்கு. நிச்சயம் நாளை நல்லவற்றை சந்திக்கப் போகிறாய். அடுக்கடுக்கான தொல்லைகள்
பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போதுதான் என் பிள்ளையான நீ நிலைகுலைந்து விடுகிறாய். ஆனால் அந்த நேரத்திலும் இந்த முருகனை முற்றிலுமாக சார்ந்து என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய். பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். உன்னை இந்த கஷ்டமான காலகட்டத்திலிருந்து கரை சேர்க்கவே இப்போது இந்த நேரத்தில் வந்து பேச வந்தேன். அப்போதுதான் என் பிள்ளை நிம்மதியாக தூங்கும் என்று எனக்கு தெரியும். பல நாள் ஆகிவிட்டு நிம்மதியாக தூங்கி நான் இருக்கிறேன். உன் முருகன் நான் இருக்கிறேன். உன்னுடைய துக்கம் வேதனை எவ்வளவு படுகொலியில் உன்னை அமிழ்த்து உள்ளது என்று எனக்கு தெரியும். ஒரு சிலவற்றை நிகழ்த்த காலதாமதமாயிற்று. என் மீது கோபமாக கூட இருக்கிறாய் என்றுதான் சொல்லணும். 4-5 நாட்களாக என்னை நம்பவில்லை நீ. இனி அப்படியெல்லாம் உன்னை பாதிக்க விட மாட்டேன். தாமதத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது தங்கமே. அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பாளி. உன்னை காப்பாற்றுவேன். எந்த தீமையும் உன்னை நெருங்காது. சோதனை காலத்தில் நீ உன்னை தப்ப வைக்க விடுவேன். உன்னை கவசமாக இருந்து உன்னை காத்துக்கொள்வேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயம் நடந்தே தீரும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே தங்கமே. வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுமா? தனித்து போராடி கொண்டிருக்கிறேன் முருகா, வெற்றி கிடைக்குமா என்று தயங்காதே. நீ தனித்து போராடுவதே முதல் வெற்றி. உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளுக்கான காரணங்களையும் அவற்றை நிரந்தரமாக தீர்க்கும் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன், சத்திய வாக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் சிக்கல்களுக்கான நிரந்தர தீர்வை நான் நிச்சயமாக தந்து விடுவேன். கவலையே படாதே. உன் முருகன் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கிறேன் என்று நம்பு தங்கமே. நாளை உனக்கான பெரும் மகிழ்ச்சி 2 காத்து கொண்டிருக்கிறது. நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நானே உன் வேலையை வந்து விரைவில் முடித்து தருகிறேன் என்று சொன்னேன். அது நாளைய விடியல் தான் தங்கமே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் நாளை. துயரங்கள் முடிந்து விட்டது என்றுதான் நான் சொல்லணும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் சந்தோஷத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே கவலை வேண்டாம். சிறிதளவும் கவலைக்கிடம் கொடுக்காதே. எப்போதும் சந்தோஷம் நிரம்பி உள்ளவனாக காட்டிவிடு. நிச்சயம் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் தருவேன். இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. நாளைய விடியலுக்காக காத்திருந்து தூங்கு. உன் திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் இன்று இரவு உன் கனவில் வந்து இரட்டிப்பு நற்செய்தியை சொல்வேன். அதை நாளை காலையே நடைமுறைத்து விடுவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.